ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆனி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் வர்ற சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நாளில் வராகி தாயை எப்படி வணங்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான்லேயும் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஆனி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வர்றனால தான் ஆஷாட நவராத்திரியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது வராகி அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா வராகி அம்மன் அவதரித்த பஞ்சமி நாளில் தான் நம்ம இந்த ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது இப்போ எந்த நாளில் வருதுன்னு பார்க்கலாமா? ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30லேருந்து ஜூலை 11 வியாழக்கிழமை காலையில் 10-19 மணி வரை இருக்குது. வராகி அம்மனை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நேரம்னா மாலை நேரம் தான். அதனால் இதை நம்ம ஜூலை 10 புதன்கிழமை அன்னைக்கு தான் பஞ்சமியாக நம்ம அந்த நாளை தான் ஆனி மாத வளர்பிறை பஞ்சமியாக வழிபடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள். அந்த வாராகி தாய் வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். அந்த அம்மனை நம்ம வழிபடுறதுக்கு நம்மக்கிட்ட உண்மையும் தூய்மையான அன்பும் இருந்தாலே போதும். அந்த ரெண்டையும் வச்சு அந்த அம்மனை நீங்கள் எந்த இடத்துல இருந்து மனசார வேண்டினாலும் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பா. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அம்மன் தான் இந்த வாராகி அம்மன். உங்களால் எதுவுமே முடியாட்டும் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏதோ ஒரு பூ, அதில் சிவப்பு கலர் பூனா ரொம்ப சிறப்பு. ஏதோ உங்களுக்கு கிடைச்ச பூவை வச்சு அந்த அம்மனை வழிபட்டு பாருங்களேன். அம்மா தாயே காப்பாற்றி எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதற்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக உடனே கொடுக்குற தாய்னா அது வராகி அம்மன் தான். ரொம்பவே சிறப்பான தெய்வம். இப்போ இந்த வளர்பிறை பஞ்சமி அவங்கள வழிபடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளில் நம்ம வழிபடும் போது நமக்கு வேதனைகளை நீக்குவாங்க, துக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவாங்க, எதிரிகளை அழிப்பாங்க, எதிரிகளே இல்லாமல் நம்மளை ஆக்கிடுவாங்க. கடன், கர்மவினை, எதிரி, பகைன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம அவங்கள்ட்ட மனசார வேண்டுனா போதும், அதை உடனே தீர்த்து கொடுப்போம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் ஸ்பெஷலாக நம்ம வழிபடும் போது பன்மடங்கான பலன் கிடைக்கும். நார்மலாக வர்ற வளர்பிறை பஞ்சமியில் வழிபடுறதை விட இந்த ஆனி மாதத்தில் வர்ற வளர்பிறை பஞ்சமியில் வழிபடும் போது அதுக்கு பன்மடங்கான பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த நாளில் தான் வராகி அம்மன் அவதரித்தாங்க. அதனால் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த வாராகி இந்த நாளில் வழிபடும் போது நமக்கு நிலம், சொத்து, கடன் சார்ந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்படி லேண்டு பிரச்சனை இருக்குது, அதையும் தீர்த்து வைப்பாங்க இந்த வராகி அம்மன். ரொம்பவே எளிமையான தெய்வம், அதே மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி நமக்கு பதில் சொல்கிற கலியுக தெய்வத்தில் ஒன்று தான் இந்த வராகி. அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த வாரம் புதன்கிழமை வருது. கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றி அந்த அம்மனை மனசார வேண்டுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.